அன்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 105வது பாடல், பதிவு 49. இப்போ இந்த பாடலில் அந்த நட்சத்திர வரிசை 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி முதல் ரேவதி முடிய. அதில் 7ஆவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான உடல் வாகு அமைந்திருக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லுது. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். திருந்திய சொல் சாதுரியன் அகங்காரி, விசால புயன் சிக்கனத்தான், வருந்தி நெடுவழி நடப்பன், கடினமொழி, யான்கள்ளன் மலர்போல் கையன், பரிந்த குணபுத்தி மான்பொய் சொல்வான், பித்தமுழன் பலர்க்கும் நேயன், பொருந்திய 5ஆம் வயதில் கால் முடமா வன்புணர்வு சத்தினானே அப்படின்னு முடிக்குது இந்த பாடலை. இப்போ அந்த முதலடியில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், திருந்திய சொல் சாதுரியம். யார் ஒருத்தர் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அவங்களுடைய சொல் சாதுரியம், சொல் சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சொல்லாடலில் ரொம்ப திறமை பெற்றவங்களாக வழங்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் அகங்காரி, கர்வம், அது சிலருக்கு தவிர்க்க முடியாது. வித்யா கர்வம், பணங்காசு நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் பொருளாதார கர்வம், நிறைய நிலங்கள் வச்சுருந்தா மிராத்தார் கர்வம், இது இயல்பாக மனித மனங்களில் உதிக்கிறது தான். ஆனால் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சிறப்பான கல்வியை பெற்று இருப்பாங்க, நல்ல சொல்லாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க. அதனால் இயல்பாகவே அந்த கர்வம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே அடியில் விசால புயன், உடம்பு, அவங்களுடைய திரேக அமைப்புங்கிறது சிறப்பாக இருக்கும், விசாலமாக இருக்கும், பறந்து விரிந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிக்கனத்தான், பணங்காசு அவ்வளவு தயவு தாட்சணியத்தோட தான தர்மங்களுக்காக அள்ளி இறைச்சிட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்க, கர்மித்தனம் உடையவங்க அப்படின்னு அர்த்தம். வருந்தி நெடுவழி நடப்பன், நீண்ட தூரம் நடக்கிறதுல விருப்பமுடையவங்களாக அவங்க இருப்பாங்க, நடக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கடின மொழியான் கள்ளன் அப்படிங்குது அந்த அடியில் தொடர்ந்து. அப்போ பேசக்கூடிய பேச்சுக்களெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், கடினமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவாங்க, கோபமான சொற்களை எல்லாம் உதிர்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். கள்ளன் அப்படின்னு சொன்னால் கள்ளங்கபடம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஏதாவது சில அந்தரங்கமான விஷயங்களை கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது இப்படி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருந்து செய்திகளை வாங்குவாங்களே தவிர அவங்க தரப்பு செய்திகளை அவ்வளவு வேகமாக உங்களுக்கு வெளிப்படுத்திட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஜாதக அலங்காரம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மலர்போல் கையன், அவங்களுடைய கரம், அவங்களுடைய உள்ளங்கையெல்லாம் பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம், மிருதுவாக இருக்கும் அப்படிங்குது. அடுத்து 3ஆவது அடிக்கு போகும்போது பரிந்த குண புத்திமான், பரிவுள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க, தயவுதாட்சியம் கொண்டவங்களாக இருப்பாங்க, புத்திமான், புக்தி உடையவங்களாகவும் இருப்பாங்க, பொய் சொல்வான், தேவைப்பட்டால் பொய்யும் சொல்லக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். பித்தமுலன் பலர்க்கும் நேயம், அந்த அடியை முடிக்கும்போது அவங்களுடைய திரேகம் பித்த உடம்பாக இருக்கும், பலருக்கும் விருப்பமுடையவனா இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகன் விளங்குவான் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து இறுதி அடியில் பொருந்திய 5ஆம் வயதில், அந்த ஜாதகனுடைய 5ஆவது வயதில் கால் முடமாவன், ஏதாவது பாரிச வாயு தொல்லையினாலேயோ அல்லது விபத்துக்களாலேயோ அல்லது நெடுநாள் காய்ச்சல் போன்ற உபாதைகளினாலேயோ அந்த ஜாதகன் கால் முடமாகும் வாய்ப்பை கூட பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும், கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு எச்சரிக்குது. இந்த மாதிரி இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறக்கிற ஜாதகர்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயோ அல்லது ராசிக்கோ 12ஆம் இடத்துல குருவும் சனியும் இருந்தால் பெரும்பாலான ஜாதகர்கள் பிறக்கும்போது இல்லாமல் அவங்களுடைய பின் வயதிலே அந்த மாதிரி முடமாகக்கூடிய வாய்ப்புகள் அனுபவத்திலே வருகிறது. எனவே கவனமாக இருங்கள் என்று சொல்லுவதற்கு ஜாதக அலங்காரம் இந்த வார்த்தையை போடுது. 5ஆம் வயதில் முடமாவன் புனர்பூசத்தினானே அப்படின்னு முடிக்குது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் சிறப்பான உடலமைப்பு, சிறப்பான செல்வ பலமெல்லாம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு கால்களிலே பிரச்சனை வர வாய்ப்புண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த ஜாதக அலங்காரம், இந்த பாடல் சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்லி
இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கத்தை காண்பதற்கு தொடர்ந்து வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.